வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஜோதிடம் நேர நிகழ்ச்சியில் உங்களை அனைவரும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வாரம் 16/6/2025 முதல் 22/6/2025 வரை, ஆணி 2லிருந்து ஆணி 8 வரை மிகவும் துரதிர்ஷ்டமான நிகழ்ச்சி விமான விபத்து. எவ்வளோ கனவுகளுடன் எத்தனையோ பேர்களுடைய யாத்திரை ஒரு நடியில் எல்லாம் மாயமாகிவிட்டது. இந்த விமான விபத்தில், குஜராத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுடைய நாம் ஒரே ஒரு விஷயந்தான் செய்ய முடியும், மனதார பிரார்த்தனை செய்ய முடியும். நானும் செய்கின்றேன், நீங்களும் செய்கிறீர்கள். அவர்கள் குடும்பத்தினர்களுக்கும், நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கும் இறைவன் எப்பொழுதும் உடனிருந்து அவர்களை வழிநடத்துவதற்கும், இறந்த ஆத்மாக்களுக்கு அஞ்சலியாக நாம் மானசீகமாக பிரார்த்தனை செய்வோம். நிறைய கேள்வியில் இது வைரல் ஆகிட்டு, நீங்கள் சொன்னது போல் கடல் விபத்து, இந்த ஷிப்பு விபத்து, விமான விபத்து, ஸ்கூல் குழந்தைங்க விபத்தெல்லாம் வருது, இது என்னன்ற மாதிரிலாம் கேட்டாங்க. இது நம்ம சொல்கிறது இல்லை, குறி இல்லை. இந்த கிரகங்களுடைய தன்மை நின்று தான் உலகத்தினுடைய பொதுமறை ஜோதிடம்னு ஒன்று உண்டு. அதை பேட்ச் பண்ணி தான் நம்ம பேச முடியும். அணு ஆயுத போர்கள் அதெல்லாம் எந்தெந்த கிரகம் எப்படியெல்லாம் காலகட்டத்தில் விஸ்வாவசு நம்ம சொல்கிறச்சே எல்லாருக்கும் ஒரே கோபம். ஃபாரினில் இருக்கவங்களாம் வேணாம், இங்கே வந்துடுங்க, உங்களுக்கு பாதுகாப்பே இருக்காது, பயந்து வாழ வேண்டிய துர்பாக்கியம் வரும், அந்த ஊர் மக்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க, வரி போடுவாங்க, தலைவர்கள் தப்பு செய்வாங்க, நம்மளை பார்த்தாவே பிடிக்காத போயிடும், குறிப்பாக இந்தியன்ஸை பார்த்தா பிடிக்காத போயிடும், இந்த உலகம் ஃபுல்லாக இப்படி ஆகும். அப்போ எங்கே நம்ம இருந்தோமோ நம்மளோட பிறந்த ஊரில் தானே நம்ம சேஃப்டியாக இருக்க முடியும். அதாவது இலங்கை வாழ் தமிழர்கள் போனார்கள் என்றால் அவர்கள் அகதிகளாக அவர்களுடைய சொந்த மண்ணை விட்டு துரத்தி போக வைத்தார்கள். இல்லைன்னா ஏன் அந்த ஒரு அற்புதமான ஊரை விட்டுட்டு அவங்கெல்லாம் போகணும்? அவங்களுக்கு எப்படியாவது உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஓடி ஓடி ஒரு ஊரில் பறந்து விரிந்து உலகம் முழுவதும் பல கஷ்டங்களையும் அகதிகளாகவும் அகதி முகாமிலும் தங்கி இலங்கை தமிழர்கள்லாம் பெரிய கோடீஸ்வரர்களாக இருந்தவர்கள், பெரும் தொழிலதிபர்கள், வாணிகத்தில் அவ்வளோ தொழிலதிபர்கள். அந்த காலத்தில் ட்ரெஸ் எல்லாம் வரணும்னா ஸ்ரீலங்கா மூலிமா தான் வரணும், சோப்பு வரணும்னா ஸ்ரீலங்கா மூலிமா தான் வரணும், எந்த ஒரு பொருளும் ஸ்ரீலங்கா மூலிமா தான் வரணும். அப்படிப்பட்ட வாணிபம் செய்த ஒரு ஊர். அந்த கிரகம் மாற்றிச்சில்ல அவங்கள. அவங்க நினச்சிருக்க மாட்டாங்களே நம்ம போய் வேறு ஒரு நாட்டில் அகதிகளாக. அதுதான் கிரகம். நாடுகளுக்கு போராத காலங்கள் ஏற்படுமா? அதுபோல் இந்திய நாட்டுக்கு இப்போ போராத காலம் கொஞ்சம். அது சொல்கிறதுக்கெல்லாம் எனக்கு கவலை கிடையாது, இதுதான் உண்மை. அதில் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப பாதுகாப்பாக இருங்க. அதனால தான் உங்கள் முதலீடு மற்ற விஷயத்தெல்லாம் ஜாக்கிரதையாக போட்டுச்சு. இந்த உலகத்தில் இப்போ இஸ்ரேல் ஈரானை அடிக்கிறது, ஈரான் கண்டிப்பாக இஸ்ரேலை அடிக்கிறது, நிறைய நாடுகள் இறங்கிறது, ஒரு பதப்பதப்போடு இருக்கிறது. முந்தி மாதிரியெல்லாம் கிடையாது. இப்போது பார்த்திங்களே, ட்ரோனை வைத்தே தாக்குவார்கள். விமானப்படை அந்த படையெல்லாம் இருக்கட்டும், சாதாரண ட்ரோனால் எவ்வளோ பாதிப்புகள். ரஷ்யா மேலே ட்ரோனை வைத்து எத்தனையோ தாக்குதல். ஏன்னா டெக்னாலஜி டெவலப்மெண்ட். சனி மீனத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் 30-27 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுன்னா அது ஒரு ஏரியாவில் ஏதாவது ஒரு ஏரியாவில் படுத்திருக்கும். இப்போ உலகத்துக்கு படுத்தும். துர்மரண சாஸ்திரம் நடக்கக்கூடிய காலகட்டம். அதனால தான் ஸ்டாம்பேட் ஆகுன்றது எல்லாமே சொல்லியிருக்கோம். நம்மளுடைய சனிப்பயிற்சி பலனில் நிறைய எல்லா சேனல்லையும் சொல்லியிருக்கோம். வேந்திருக்குன்னு இல்லை, கிட்டத்தட்ட எல்லா சேனல் யார் கேட்டாலும் நம்ம கொடுக்குறோம். துர்மரண சாஸ்திரங்கள், தலைவர்களுக்கு ஆபத்து, விமான விபத்துக்கள், கப்பல் விபத்துக்கள், ட்ரெயின் விபத்துக்கள், பள்ளிக்கூட மாணவர்கள் மாணவியர்கள் செல்லக்கூடிய விஷயத்தில் கவனம், எல்லாமே சொல்கிறது.
இதெல்லாம் கூட்டமாக இருக்கிற இடம். ஆயுதப்போர், நேச்சுரல் கலாமிட்டி, எர்த்துக்வேக், இதெல்லாம் இதுவும் கடந்து போகும் தான். ஆனால் இப்போ விடாது. அதில் குறிப்பாக 2026 ஜூன் வரைக்கும் ரொம்ப படுத்தும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். வேலையெல்லாம் யாருக்குமே நிரந்தரமாக இருக்காது. டப்புன்னு 10,000 பேர் 20,000 பேர் எடுத்து இந்த இடத்துலலாம் இப்போ 1,00,000 பேர்லாம் எடுப்பானுங்க. மொத்த கம்பெனியும் ஒன்றா சேர்ந்து அந்த காஸ்ட் கட்டிங்கை பண்ணுறதுக்காக பண்ணுவாங்க. நிறைய கமிட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க நீங்களாம். நிறைய கமிட்மெண்ட் குறைச்சிருங்க, ஒன்றும் தப்பாகாது. ஒரு இடம், ஒரு ரசம் சோறு, அப்புறமா சம்பாதிச்சிக்கலாம். இது இப்படியே போகாதில்ல. இன்னும் ஒரு 5 வருஷம் தானே, 31 வரைக்கும். அதில் குறிப்பாக 2026 வரைக்கும் தாண்டிட்டா படிப்படியாக கொஞ்சம் மாறும். ஆனால் நம்பாதீங்க, 28 வரைக்கும் யாரையும் நம்பாதீங்க. தங்கத்தில் முதலீடு பண்ணுங்கள், அதில் முதலீடு பண்ணுங்கள். ஏன் சொல்கிறோம்? அது ஏறும். 52 ரூபாயில் தங்கம் இருக்கிறச்சு சொல்லின்னு இருந்தேன். 24 கேரட். இன்றைக்கி 1,00,000 ரூபாய்க்கு ஒரு 3,000 ரூபாய் தான் கம்மியாக இருக்குது. அதுதான் அதனுடைய தாக்கம். நிலத்தில் போடுங்க, நிலத்தில் போடுங்கன்னு எவ்வளோ சொன்னோம். ஈஸி மணி வேண்டாம், பொறுமையாக இருங்க, நல்லா வளரும், நம்பிக்கையோடு இருங்க. அனுகூல பிராப்தம், எல்லாமே ஏற்றம் பெறும். பெரிய அளவுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பெல்லாம் நிறைய மாற்றம் வரும். மாற்றத்துக்கெல்லாம் தயாராக இருக்கும். அப்கிரேடேஷன் பண்ணிக்கினே இருக்கணும். மருத்துவத்தில் புரட்சி, என்ன கேட்டிருக்கீங்கன்னா, நீங்கள் சொன்னது போல் விமான விபத்து நடந்தது, மேலும் இது போல் விமானம் கண்டிப்பாக நடக்கும். ஆனி மாதத்துலே இதனுடைய கோர தாண்டவனா ஆனி வர்றதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிச்சுல. ஆனி என்னன்னா ஜூன் தானே, ஜூன் டு ஜூலை தானே. அப்போ இது கோரம் தானே. நிறைய விபத்துகள், யுத்தம். குருவும் சூரியனும் ஒன்றா இருக்கக்கூடிய காலகட்டம். குரு ஏற்கனவே கேந்திராதிபதி தோஷத்தில் இருக்கார். எல்லாமே ஜோதிடத்தில் கற்றுக்கினது தான். கிரக சஞ்சாரங்கள் சரி இருக்காது. டப்பு டப்புன்னு பெரிய தொந்தரவு பண்ணி விட்டுரும். நிம்மதியே இருக்காத போயிடும். எல்லாருக்கும் ஒரு பதட்டம், சங்கடம் உலகம் முழுவதும் காணப்படும். நிறைய பேருக்கு இப்போ ஏற்பட்டுச்சு. நைட்டெல்லாம் ஃபோன் கால்ஸு தாங்க முடியறதில்ல. அதனால தான் 12 மணிக்கு என்ன செல்ஃபோனை சைலண்டில் போட்டுருது. நம்மளும் தூங்கணும்ல, காலையில் ஆன் பண்ணுறது. மற்ற நேரத்துலலாம் நானே தான் எடுக்கிறது. எனக்கு செக்ரட்டரியில் வச்சு ஃபோன் எடுக்க தெரியாது. அப்பாயின்மெண்ட்ஸு மற்றதுக்கெல்லாம் செக்ரட்டரிஸ் பார்த்துப்பாங்க. பட் ஃபோன் என் ஃபோன் நான் தான் எடுப்பேன். என்ன செல்வியாகும்? ஒன்றும் இல்லையே, கூலாக இருக்க வேண்டியது தானே. என்ன ஆனாலும் என்ன வீடு வாசல் விற்றுட்டு வரட்டும், நமக்கு ஏற்ற மாதிரி வாழ போகிறோம், அவ்வளோதானே. நான் கூட தான் லேம்பரட்டா ஸ்கூட்டரில் சுற்றிருந்தேன். இன்றைக்கி கார் வச்சுருக்கிறேன். அதில் முதல்ல நம்ம அந்த லேம்பரட்டா ஸ்கூட்டரில் சுற்றுற நிம்மதி இப்போ இருக்கா? மாறுது, கடவுள் மாத்திரான். சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். ஃபாரின்லலாம் ரொம்ப நம்பி பண்ணாதீங்கன்னு. ஏன்னா உங்கள் சொத்து சேஃப்டியாக இருந்தாலும் விலையை குறைச்சிடுவாங்க. நீங்கள் 1 கோடி ரூபாயில் சொத்து குத்து வாங்கினீங்கன்னா டக்குன்னு எல்லா விலையும் குறைச்சி 25 லட்சத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க. அது இந்தியாவில் இருக்காது இல்லை. நீங்கள் 1 கோடி ரூபா சொத்து 25 லட்ச ரூபாய்க்கு விற்றுட்டு வரணும்னா 75 லட்ச ரூபா உங்கள் துட்டு போயிடுதுல. சொத்துனா லாபம் வரணும் இல்லை ஐயா. ஏன்னா இதெல்லாம் இந்த சதிகாரர்கள் செய்வார்கள். அதனால் அங்கே வாடகை கொடுத்துட்டு இருங்க, இங்கே வாங்கிக்கிங்க சொத்தை வீடு. அப்ரிஷியேஷன் ஆகினே போகும். ஊரில் கூட வாங்குங்க. நம்ம சொத்து வாங்கினா எவனாவது ஆட்டையை போடும், அதெல்லாம் நடக்காது. எப்படி நடக்கும்? இப்போல்லாம் எல்லாமே நம்ம சொத்து, நம்ம பட்டா, நம்மளுடைய இது இருந்தால் எந்த காலத்துலேயும் ஒன்றும் ஆகாது. அதெல்லாம் ஒரு காலத்தில் பயம். இப்போல்லாம் சட்டத்திட்டம் கடுமையாக இருக்குது. ரொம்ப பயப்பட வேணாம். அதை பார்த்துக்கிறதுக்குன்னு கம்பெனிஸ் இருக்குது. உங்கள் சொத்துக்களை,
உங்கள் சொத்துக்களை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டா மாதம் மாதம் சொல்ல எதுன்னா அவங்க பார்த்துப்பாங்க எல்லாத்தையும், வரியிலேருந்து அத்தனையும். புரியுதா உங்களுக்கு? ஹாப்பியாக இருங்க, அனுகூலமாக பாருங்கள். இந்த கிரகம் இனி இப்படி தான் இருக்கும், தங்க விலை ஏறியும் தான் இருக்கும். அரசாங்கங்கள் தப்பு பண்ணணும். இந்திய அரசாங்கமாக இருக்கட்டும், மாநில அரசாங்கம் இருக்கட்டும், மத்திய அரசாங்கம் இருக்கட்டும், அமெரிக்கா அரசாங்கம் இருக்கட்டும், பிரிட்டன் அரசாங்கம் எல்லாம் தப்பு பண்ணுவாங்க. மக்களை தான் போட்டு நாசம் பண்ணுவாங்க. என்னதான் வரி வரி, ஏன்னா அவங்களுக்கு எது பண்ணால் தெரியாது. உடனே ஒரு வரி, ஏற்கனவே இவ்வளோ கட்டுறாங்களாடாப்பா, அது புரியாது. 500 ரூபாய் நோட்டு போகணும்னா போக தான் செய்யும். அது ப்ரொடக்ஷனு பேங்க்குக்கு கொடுக்காம நின்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக போய்டும். எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும். டிஜிட்டல் பண்ணிட்டாங்கல்ல, கணக்கு வழக்கெல்லாம் சரி பண்ணிக்கணும். எல்லாத்தையும் பார்த்து பார்த்து காஸ்ட் கட்டிங் எதில் கம்மியாக இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணணும். அதுக்கு தான் நான் டிஜிட்டலாக கொண்டு வர்றது. இப்படி தானே கொண்டு வர முடியும். அப்போ தானே எக்கனாமிக் க்ரோத்தில் கரெக்டாக வரும். எல்லாருமே பேங்க் ட்ரான்சாக்ஷன் மூலிமா தான் எல்லாமே பண்ணணும், எல்லாமே யூபிஐ ஐடி மூலிமா தான் பண்ணணுன்னா என்ன ஆகும்? நாட்டுக்கு வருமானம் பெருகும். அதெல்லாம் தான் பார்க்கும், அரசாங்கம் பார்க்க தான் செய்யும். அதில் நமக்கெல்லாம் மாற்றம் இருக்கலாம், எது இருக்கலாம். ஆனால் அரசாங்கத்துக்கு இது ரொம்ப நாள் கனவுகள் நிறைவேற்றுறாங்க. வேறு ரொம்ப மனசு வேதனை. அதை அப்படியே நம்பக்கூடாது. விபத்தெல்லாம் ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். ஏன்னா மூல நட்சத்திரத்தில் நடந்திருக்குது. நம்ம அசால்ட்டாக நடக்கக்கூடாது. யாராவது உள் சதி இருக்கா, வெளி சதி இருக்கா, வேலை செய்கிறவர்களுடைய சதி இருக்கா, எல்லாமே அரசாங்கம் விசாரிக்கும். ஏன்னா இது இப்போ ஆரம்பமாக, இதுக்கு அடுத்த தொடர்ச்சி உங்களுக்கு இதை சரியாக பண்ணலன்னு வச்சுக்கோங்க, நம்ம கண்டுபிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு திமிரு வந்துடும். அடுத்து எல்லா லெவலையும் பதட்டத்தை உருவாக்கிடுவாங்க மக்கள்கிட்ட. ட்ரெயினை பத்திரமாக பார்த்துக்கிறது, செக்யூரிட்டி டைட்டிங் தான். பஸ்ஸுக்களை பத்திரமாக பார்த்துக்கிறது, பயணங்களில் தான். பயணங்களை தொந்தரவு பண்ண மக்கள் எங்கே போவாங்க? இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய காலகட்டம் தான் இந்த கிரக சஞ்சாரங்கள் இருக்கிறது. ஞாபகத்தில் வச்சுக்க. நான் எல்லாம் காம்ப்ரமைஸே கிடையாது. கெட்ட நேரம்னா கெட்ட நேரம் தான். பத்திரமா பார்த்துக்க. வாழ்த்துக்கள். ஜோதிட நேரத்தில் 16/6/2025 முதல் 22/6/2025 வரை வார பலனை பார்க்க போகிறேன். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக புதன்கிழமையில் தெய்வ வழிபாடுகள் மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை தீர்க்கும். எல்லா காரியத்திலும் ஜெயம் ஏற்படும். யார் எதை சொல்கிறார்களோ அதையே யோசித்து கொண்டிருக்கார்கள். உங்களை பற்றி எல்லோரும் எப்படி புகழ வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ, பொண்டாட்டியே புகழ மாட்டார், பெற்றோரே புகழ மாட்டார்கள். அப்புறமா நண்பர்கள் மற்றவங்களாம் உங்களை பாராட்டணும்னு நினச்சிக்கினே யோசிச்சுன்னு இருந்தால் எப்படி நடக்கும்? கிரகம்தான் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. தொழில் ரீதியாக முன்னேற்றம், வியாபாரம், லாபம், சந்தோஷம், பணவரவு, முதலீடுகள், எடுத்த காரியத்தில் ஜெயம், எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள், திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் ஆத்ம ரீதியாக ஏற்றத்தை தரும். படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் தீரும். புதிய முதலீடுகள் அனுகூலத்தை தரும். பெற்றோர் பெரியோருடன் அந்த மனத்தாங்கல் தீரும். துணை அல்லது துணைவியாருக்கு ஏற்றங்கள் ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறும். புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும். உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் மன அழுத்தம் ஏற்படும். உடற்பயிற்சி தான் மிக மிக முக்கியம் மேஷத்திற்கு. இந்த வாரம் மட்டுமல்ல, அடுத்த 7.5 வருடத்திற்கு. அந்த 7.5 வருடத்துக்கு உடற்பயிற்சி கரெக்டாக செய்தீர்கள் என்றால் வாழ்க்கை ஃபுல்லாக மாறிடும். சுறுசுறுப்புக்கு இல்லாமல் இருக்கும். எவ்வளோ நேரம் படுத்தாலும் ஒரு 5 மணி நேரம் தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நான் 7 மணி நேரம்லாம் சொல்லலை, ஏன்னா நீங்கள் செய்ய மாட்டீங்க. 5 மணி நேரமாவது கொஞ்சம் மனிதனுக்கு ஓய்வுக்கு முக்கியம். 5 மணிலேருந்து 6 மணி நேரம். உங்கள்கிட்ட 7 மணி நேரம் சொன்னால் நான் தான் வேஸ்ட்டு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா தெய்வ வழிபாடுகளுக்கு புதன்கிழமை. தேகாரோக்கியத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு
இந்த டைமில் சுளுக்கு தான். இந்த கைப்பிடிப்பு, கால் பிடிப்பு, முதுகு பிடிப்புன்ற பிடிப்புகள் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அதே போல் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருக்கு மனமிட்டு பேசுவீங்க, அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, அவங்களுக்கு வேண்டியதை செய்யுங்க. குடும்பத்தில் காணப்பட்ட இந்த இறுக்கமான சூழ்நிலை மாறும், ஆச்சரியமான முன்னேற்றம் ஏற்படும், புது உறவுகளுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும், ப்ரமோஷன் தடைகள் மாக்கும், தொழில் வாங்கிறது, நிலம் வாங்கிறது எல்லாம் பண்ணுவீங்க. ஏற்றமும் அனுகூலமும் ஏற்படக்கூடிய அற்புதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம். வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக தெய்வ வழிபாடு, அது முடிந்தால் பெருமாள் அம்மன் இருந்தால் நல்மதி. உங்களுக்கு காது, மூக்கு, தொண்டை, சைனஸு, ஒத்த தலைவலி, சளி தான். வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் கவனம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள், இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறும். வண்டி வாகனங்கள் அனுகூலத்தை தரும். உள்ளூர், வெளியூர், கடல் கடந்த பயணங்கள், எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆகாய மார்க்க விமானம் இப்படி விபத்து ஆயிடுச்சுன்னு நினச்சி புலம்பாதீங்க. அது ஏதாவது ஒன்று, ஒரு கோடிகளில் ஒன்று நடக்கும். ஆனால் எந்த பயணத்தையும் டக்குன்று ஏற்படுத்தி கொள்வது உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். வெளியிடத்திலும் சரி, நண்பர்களிடத்திலும் சரி, வார்த்தைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் பார்த்து கொள்வது பதட்டம் இல்லாமல் ஏற்படுத்தி தரும். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி ஏற்படுத்தி தரும். அதேபோல் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை படிப்படியாக தீர்த்து கொள்வது நன்மைகளை ஏற்படுத்தி தரும். தொழில் சார்ந்த முன்னேற்றம் யோகமும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறையும். புது தொழிலுக்கு முயற்சி கொண்டிருந்தவர்கள், புது படிப்பு, புது உத்தியோகம், புது வியாபாரத்திற்கு முயற்சி எடுத்து கொண்டிருந்தவர்களுக்கு அனுகூலமும் அபரிதமான சந்தோஷமும் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். திட்டமிட்டு செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் உங்களுக்கு சந்தோஷமான சூழ்நிலையை தான் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். யார் எதை சொன்னாலும் தர்க்கங்களை மட்டும் தயவுசெய்து வைத்து கொள்ளாதீர்கள். அற்புதமான காலகட்டம். எந்த விதமான ரிஸ்கையும் எடுக்கலாம். அதுக்காக சட்டத்துக்கு புறமான ரிஸ்க் மட்டும் வேண்டாம். சட்டத்துக்கு உட்பட்ட எல்லா விஷயத்திலும் தைரியமாக இறங்கி பெரிய அதிர்ஷ்டம் நிச்சயமாக ஏற்படும். லாபத்தின் அளவு அனுகூலமாக இருப்பதும், 11ஆம் இடத்தில் சனி இருப்பதும், சிறு சிறு தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு கண்கூடாக பார்க்கலாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, இரத்தபந்த உறவுகளுடன் மட்டும் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளக்கூடிய ரிஷபம் புத்திசாலிகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் மிக மிக கவனமாக பார்த்து கொள்வதும், செவ்வாய்க்கிழமையில் சிறு தெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது சிக்கல்களிலிருந்து, தேகாரோக்கியத்திலிருந்து, கடனமைப்பிலிருந்து நிவர்த்தி பண்ணும். கண்டிப்பாக சுபகாரியங்கள், பிள்ளைகள் விஷயத்திலும் துணை அல்லது துணைவியார் விஷயத்திலும் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும். மேலதிகாரிகளிடத்தில் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி தரும். புதிய முதலீடுகள் பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தனிப்பட்ட முறையில் பெரிய தொழிலதிபர்களுக்கு இருந்த சிக்கல்கள் திடீரென்று தீரும். வழக்கு போன்ற பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது அனுகூலமான அமைப்பும் ஏற்றமும் சந்தோஷத்தை தரும். வீடு நிலம் வாங்குவது, பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முதலீடுகள் செய்வதெல்லாம் சந்தோஷமும் அனுகூலத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்திகள் படிப்படியாக வரும். படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர், இளம் வயதினர்களுக்கு எல்லா விதமான சுபகாரியங்களும் கண்டிப்பாக நடைபெறுவது ஆச்சரியமாக இருக்கும். ஆனி மாதமாக இருந்தாலும் தேகாரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனமாக பார்த்து கொள்வதும், குறிப்பாக ப்ரெஷர் ஏறாமல் இருப்பதும், அது மட்டும்தான். இந்த படபடப்பு, பதட்டம், அதில் மட்டும் கவனமாக இருந்தால் எல்லாமே நன்மை என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தெய்வ வழிபாடுகள், ஞான மார்க்க வழிபாடுகள்
பெரிய மனிதர்கள் வழிபாடுகள், மிக மிக மகான்கள் தரிசனமெல்லாம் ஆதாயத்தையும் சந்தோஷத்தையும் அளவில்லாத கொடுக்கக்கூடிய பிராப்தமாக காணப்படுவது நம்பிக்கை என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில், பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு தொலைதூரத்தில் உங்களுக்கு இருந்த மனக்கஷ்டம், பணக்கஷ்டம் நீங்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக வேலைக்கிழமையில் தெய்வ வழிபாடு பெரிய நிம்மதியும் பெரிய சந்தோஷத்தையும் மன அழுத்தத்தையும் தீர்த்து கொடுக்கும். கண்டிப்பாக வார்த்தைகள் தேவையில்லாத பேசுவதும் பணம் கொடுப்பதும் மிக மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. கடகராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக இருந்த சிக்கல்களில் சிறிது கவனமாக இருப்பதும், பயணங்கள் சமயத்தில் அதீத கவனமாக இருப்பதும், பெற்றோர் பெரியோருடைய தேகாரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்வதும், அதே சமயம் கடகராசிக்காரர்களுக்கு புதிய புதிய தொழில் மாற்றத்திற்குண்டான உங்களுடைய முயற்சி டக்கு டக்குன்னு கிளிக் ஆகிறதும் கண்கூடாக பார்க்கலாம். படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர்களுக்கு மிகப்பெரிய நன்மையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஜவாப் ஜாமீன் மட்டும் கொடுக்கக்கூடாத ஆணி மாதம் என்பதை கடகராசிக்காரர்கள் எல்லா காலகட்டத்திலும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே சமயம் தடைகள் தவிடுபடி ஆக்கிறதுக்கு கோளர் பதிகத்தை சொல்ல சொல்ல ஏற்றமான அமைப்பு காணப்படும். மன அழுத்தம் படிப்படியாக தீர்வது சுபிட்சத்தையும் சந்தோஷத்தை தரும். புதன்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள் எலுமிச்சை ஜூஸோ அல்லது சாப்பாடுடன் எலுமிச்சைப்பழ ஊறுகாயோ தானம் கொடுக்க கடகராசிக்காரர்களுக்கு விரயங்கள் கண்டிப்பாக தீரும். விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் விலை உயர்ந்த பொருட்களையும் புது மனிதர்களிடத்தில் முதலீடுகள் போன்ற விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த ஆன்லைன் மோசடியில் எல்லாம் பார்த்து மாட்டிக்கொள்ளக்கூடிய காலகட்டம் கடகராசிக்காரர்களுக்கு காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்து கொள்வது மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதையும், தான் உண்டு தன் வீடு உண்டு என்று சுருங்கிக் கொள்வதும், இரவு நேரங்கள் அங்கு செல்ல வேண்டும் இங்கு செல்ல வேண்டும் என்றாலும் குடும்பத்தாருடனும் நல்ல பெற்றோருடனும் செல்வது சிறந்த அமைப்பாக நாடப்படும். கூடா நட்பு நண்பர்களுக்காக போய்விட்டு யாரிடத்திலோ வாக்குவாதத்தில் தர்க்கம் செய்து வீணாக சட்ட சிக்கலுக்கு ஆட்படாமல் இருப்பது நன்மையான அமைப்பும் சந்தோஷமான அமைப்பும் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் படிப்படியாக ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் கண்டிப்பாக சனிக்கிழமை தெய்வ வழிபாடு தேகாரோக்கியத்தில் பண விஷயத்திலும் நன்மைகளை ஏற்படுத்தி தரும். லாபம், சந்தோஷம், அனுகூலம், மன வருத்தம் தீரும். கண்டிப்பாக தொழில் ரீதியாக பயணங்களோ வியாபார ரீதியாக பயணங்களோ மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு. மன அழுத்தம் மட்டும் வேண்டவே வேண்டாம். மன அழுத்தம் கொண்டீர்கள் என்றால் திடீரென்று துணைக்கோ துணைவியாருக்கோ பிள்ளைகளுக்கோ முதலாளிகளுக்கோ அல்லது உங்களுடன் வேலை செய்பவர்களுக்கோ திடீரென்று அவர்கள் மனம் தேவையில்லாத உங்கள் மீது வெறுப்பை கக்க ஆரம்பித்துவிடும். பிறகு காலம் முழுவதும் அது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும். எனவே உங்கள் மீது நேசிக்கிறவுடனும் உங்கள் மன கஷ்டத்தையோ பண கஷ்டத்தையோ இருந்தாலும் பொறுமையாக பேசி அதிலிருந்து படிப்படியாக வெளியில் வந்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர் அனுகூலத்தை பெறுவார்கள். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக பிபி, கொலஸ்ட்ரால், இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய்கள் உபத்திரத்தில் குறிப்பாக 2 பரியாயம் முடிந்த குரு பரியாயம் 24 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் பெரும் குழப்பத்திற்கும் பெரும் சங்கடத்திற்கும் ஆட்படக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு
உங்களை நீங்களாக மாற்றிக்கொள்வது நன்மையும் சந்தோஷமும் லாபமும் ஏற்படுவது என்பது ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக திடீர் அதிர்ஷ்டம், அரசுத்துறை, அரசியல்வாதிகள் பெரிய அளவுக்கு அனுகூலங்கள் காணப்படும். ப்ரமோஷன் தடைகள் படிப்படியாக நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். வாகனங்களில் வித்தைகள் காட்டாமல் இருப்பதும் மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதையும் சிம்ம ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த வாரத்தில் நிச்சயம் ஒரு நல்லது நடக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். உங்களுக்கும் சனிக்கிழமை தெய்வ வழிபாடு நிம்மதியும் சந்தோஷத்தையும் மன அழுத்தத்தையும் தீர்த்து கொடுக்கும். கோளறுப்பதிகம் பெரிய நிம்மதியும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், பதிவு உயர்வு கிடைக்கக்கூடிய அற்புதமான வாரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். காது, மூக்கு, தொண்டை, சளி தொந்தரவு, அலர்ஜி, கொரோனா போன்ற பாதிப்பு திடீரென்று ஏற்படலாம். அதற்காக எப்பொழுதும் சிறிது எச்சரிக்கையுடன் இருப்பதும், பெண்களுக்கு ஹார்மோன் குறைபாடுகள், விட்டமின்ஸ் குறைபாடுகள் தான் தேவையில்லாத பதட்டத்தை ஏற்படுத்தும். தொழில், வியாபாரம், உத்தியோகம் யோகமும் அனுகூலமும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறுவது பெரிய நம்பிக்கையும் பெரிய சந்தோஷத்தை தரும். தொழிலிலோ, உத்தியோகத்திலோ, வியாபாரத்திலோ, படிப்பிலோ டக்கென்று செய்யக்கூடிய மாற்றங்களை உடனடியாக செய்து கொள்வது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் கொடுக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். சொல்வாக்கும் செல்வாக்கும் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். யோகத்தின் தனிப்பட்ட முறையில் பெரிய அளவுக்கு நிம்மதிகள், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய அதி அற்புதம். சுபவிரிய பிராப்தம் ஏற்படக்கூடிய அமைப்பு. வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் அந்த செலவுகளுக்கு உண்டான எதிர்பார்த்த அமைப்பு கை கொடுக்கக்கூடிய அனுகூலமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எடுத்த காரியங்களில் ஜெயம், சந்தோஷம், திட்டமிட்டு செய்யக்கூடிய அனைத்து விஷயமும் மிகப்பெரிய நம்பிக்கையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். முதலீடுகள் நிலத்தில் நீண்ட நாட்களாக செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தவர்கள் செய்யக்கூடிய பிராப்தம் ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். வேலைக்கிழமைகளில் தெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம். முதுகுத்தண்டுவடம், அடிவயிறு, கழிவு பாதைகள், சிறு உபத்திரத்தையும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். புது அறிமுகத்தில் கோபதாபம் வேண்டாம். புது பயணங்களில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் கை கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கும் லாபமும் அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் புதன்கிழமையில் பசுமாடுகளுக்கு உணவளிக்க அற்புதமான அமைப்பு, சந்தோஷமான அமைப்பு, மன நிம்மதி அமைப்பு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். புதிய அறிமுகத்தில் பயணங்கள் சமயத்திலும் திடீரென்றும் ஃபோனில் எல்லாம் ஏதாவது வீடியோவிலையோ லிங்க்லையோ வந்தால் தொடாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம், நிம்மதிகள் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ரீதியாக இருந்த சிக்கல் தீர்வது, உத்தியோக ரீதியாக இருந்த சிக்கல் தீர்வது ஏற்றத்திற்குண்டான அற்புதமான காலகட்டமாக
காணப்படுகிறது. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது மனதில் இருந்த பாரத்தை நிச்சயமாக குறைக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தெரியாதவர்கள் விஷயத்தில் மட்டும் தலையிடுவது துலா ராசிக்காரர்களுக்கு கூடவே கூடாத காலகட்டம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தான் உண்டு தன் மேலே உண்டு என்று ஆனி மாதம் முழுவதும் சுருங்கி கொண்டால் ஆடி மாதம் முழுவதும் ஆடியிலிருந்து உங்களுக்கு படிப்படியாக பெரும் முன்னேற்றத்தையும் பெரும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். விடுபட்ட தெய்வ வழிபாடுகள் குலதெய்வ வழிபாடுகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக முடிக்கக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு காணப்படுவது ஆச்சரியம், அனுகூலம், நம்பிக்கை என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகர் வழிபாடு தான் உங்களை ஏற்றத்தை கொடுக்கும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக, நலம் சம்பந்தப்பட்ட ரீதியாக, கால்நடை விஷயத்திலெல்லாம் அனுகூலமும் ஜெயமும் கொண்டாட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அபிராமி அந்தாதில் இருக்கக்கூடிய 40, 59, 75 பாடலை தினமும் சொல்ல சொல்ல படிப்ப பிரச்சனைகள் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்தது தீரக்கூடிய அமைப்பு ஏற்படும். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், கழுத்து, காது, வாய், இது பற்கள், தொண்டை, மூக்கு என்று கண்கள், தலை சம்பந்தப்பட்ட சிறு உபத்திரமும் பெரிய அளவு மன கஷ்டத்தையும் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலதிகாரிகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் மிக மிக அனுகூலத்தை பெறுவார்கள். தேவையில்லாத ஒரு பதட்டமோ தேவையில்லாத எதிர்பார்க்காத மன அழுத்தமோ ஏற்படலாம். எதிரிகள் முயற்சிகள் உங்களுக்கு எதிராக வெற்றிகளை ஏற்படுத்தும். அதனால் எதிரிகள் விஷயத்தில் ஆவேசப்படுவதோ அவசரப்பட்டு விரோதத்தை காட்டுவதோ எதிர்ப்பை காட்டுவதோ பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயங்களில் கோபதாபத்தை மட்டும் தவிர்த்து கொள்வது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இழுபறியாக இருந்த நிலைமைகள் பெரிதாகாமல் பார்த்து கொள்வது, நீங்கள் அமைதிப்படுத்திக் கொள்வது தான் நன்மையான சூழ்நிலை என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அக்கம் பக்கம் நண்பர்கள், உறவினர்கள், வேலை செய்பவர்களிடத்தில் கூட ஃபோனில் எதுவும் பெரிதாக பேசாமல் சிறிது அடக்கி வாசிப்பது நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய முயற்சிகள் சிறு சிறு தடைகள் காணப்பட்டாலும் அனுமனை ஞாபகத்தில் வைத்து கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஜெயத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். முருகர் வழிபாடுடன் செவ்வாய்க்கிழமை அனுமன் வழிபாடும் உங்கள் வாழ்க்கையை வெற்றி ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடவே கூடாது. ஞாயிற்றுக்கிழமையில் பசுமாடுகளுக்கு உணவளிக்க அனுகூலத்தை பெறுவீர்கள். வெள்ளிக்கிழமை தெய்வ வழிபாடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் யோக பலத்தையும் அற்புதத்தையும் பெறக்கூடிய காலகட்டம். லாபம், சந்தோஷம், அசைவமசைவ பொருள் சேர்க்கை, முதலீடுகள் குறைவில்லாமல் அனுகூலம். இரத்தபந்த உறவுகள், தாய் வழி உறவுகளுடன் வாக்குவாதம் கூடாது. அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது பேரானந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தலை நிமிர்ந்து செல்லக்கூடிய அமைப்பு ஏற்றத்தை தரும். துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவதும், வாரத்துக்கு ஒரு நாளாவது உங்கள் குடும்பத்தில் யாருடைய தலையீடு இல்லாமல் குடும்பத்திற்கும் குழந்தைகளுக்கும் உறவுகளுக்குமாகவே மாறிக்கொள்வதும், குடும்பத்தில் இருந்த ஒரு இளம் சூடான நிலைமை மாறி கண்டிப்பாக சூடு காற்று நிலைமை மாறி தென்றல் வீச ஆரம்பித்துவிடும். வியாபாரத்தில் அனுகூலங்கள் அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கூட்டு தொழிலிருந்து
தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய அனுகூலத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம் நம்பிக்கை ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் அதி அற்புதமும் நம்பிக்கையும் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம். திருமணத்தில் இருந்த பாதிப்புகளை சரி செய்து கொள்ளக்கூடிய காலகட்டம். சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். அரசு கௌரவம் ஏற்படக்கூடிய அமைப்பு சிலருக்கு நல்ல விதத்தில் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். புதன்கிழமை மனதிற்கு பிடித்த தெய்வ வழிபாடுகள் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரும். கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு, சகல விதத்தில் கோவிந்தநாமாவளி சொல்வது ஏற்றம் ஏற்படும். படைப்பு தடை, உத்தியோக தடை, வியாபார தடை, தொழில் தடையெல்லாம் நீங்கக்கூடிய காலகட்டம். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது நரம்பு உபத்திரத்தில் மட்டும் உபத்திரம் பண்ணாமல் இருப்பதும், முதுகு தண்டுபடமோ தலைவலி சம்பந்தப்பட்ட விஷயத்திலோ எச்சரிக்கையுடன் இருப்பதும், புதன்கிழமை பசுமாடுகளுக்கு உணவளிக்க பெரிய பாதிப்புகள் வராமல் பாதுகாக்கக்கூடிய அமைப்பை பெறுவதும் ஆனந்தம், பேரானந்தம். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, படிப்பு ரீதியாக பெரிய அளவுக்கு ஜெயத்தையும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு யோகத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக எந்த முடிவுகள் எடுத்தாலும் அதில் மிகப்பெரிய வெற்றியும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். புது தொழில் மாற்றத்திற்காக தயாராக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள். நீண்ட நாட்களாக இந்த வெற்றி வரவில்லை, அந்த வெற்றி வரவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தாலும் எல்லா வெற்றிகளும் ஆனி மாதத்தில் அணிவகுத்து உங்கள் வாழ்க்கையை மேன்மையடைய செய்யக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும். ப்ரமோஷன் தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். அரசுத்துறை அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய நன்மைகளும் சந்தோஷங்களும் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு போன்ற விஷயத்தில் பெரிய அளவுக்கு சந்தோஷங்கள் கை கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம் யாருக்கு ஏற்படும் என்றால் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். கண்டிப்பாக நல்ல நல்ல விஷயங்களுக்கு தைரியமாக இறங்கி பெரிய வெற்றியும் பெரிய சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். சோம்பலிலிருந்து வெளியில் வந்து விடுங்கள். வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். திங்கட்கிழமையில் தெய்வ வழிபாடு விசேஷம், சிவன் வழிபாடு அதைவிட விசேஷம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தேக ஆரோக்கியத்தில் 70 வயது வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள், 70 வயதுக்கு மேலாக இருப்பவர்கள் மிக மிக கவனமாக இருப்பது இந்த காலகட்டத்தில் முக்கியம். தேக ஆரோக்கியத்தில் வயிறு மட்டும்தான் பிரச்சனையாக காட்டக்கூடிய காலகட்டம். மன அழுத்தம் திடீரென்று பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்படலாம். அதற்காக பெரிய வருத்தங்கள் படக்கூடாது. கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை பார்த்து கொள்வது அனுகூலம். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். படைப்பாளிகள், மீடியா துறையினர், வழக்கறிஞர்களுக்கெல்லாம் திடீர் அதிர்ஷ்டம். மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு பெரும் வெற்றிகளும் பெரிய அனுகூலத்திலும் மனசுக்கேற்ற மார்க்கம் உண்டு. உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது ஆச்சரியத்தக்க அற்புதத்தை ஏற்படுத்துவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் பெரிய நம்பிக்கை, அனுகூலம், சந்தோஷம் டக்கு டக்குன்று ஏற்படும். அனைத்து விதமான சுபகாரியத்தையும் இந்த காலகட்டங்களிலே ஆரம்பிப்பதால் தான் வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லா விதமான சந்தோஷம், அனுகூலம், லாபம் ஏற்படுவது கண்கூடாக
பார்க்கலாம். கும்பராசிக்காரர்கள் சோம்பலால் கெட்டு போகலாமே தவிர சுறுசுறுப்பு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு ஜெயம், நம்பிக்கை ஏற்படும். 7.5 சனி இருந்தாலே உடற்பயிற்சி என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மற்றபடி நினைத்த காரியங்கள் அனுகூலம். பூத கண்ணாடி ஆராய்ச்சி மட்டும் குடும்பத்திலும் பிள்ளைகள் விஷயத்திலும் வேண்டாமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமையில் தெய்வ வழிபாடுகள் மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு. இரத்தபந்த உறவுகளுடைய தியாகாரோக்கியம், குடும்பத்தில் இரத்தத்தில் இருக்கக்கூடிய நோய் உபத்திரங்கள், பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் போன்ற பரம்பரையாக உள்ள நோய் உபத்திரம், சிலருக்கு அலர்ஜி, ஒவ்வாமையால் தேவையில்லாத பாதிப்புகள் ஏற்படும். கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய சந்தோஷங்கள். நரசிம்மர் வழிபாடு, நரசிம்மர் காயத்ரி, நரசிம்மர் கவசம் உங்களையும் குடும்பத்தையும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். துணை அல்லது துணைவியாருடைய தேகாரோக்கியம் மிக மிக கவனமாக பார்த்து கொள்வது முக்கியமான அமைப்பு. இடமாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம் நல்ல முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும், தைரியம் ஏற்படும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய அதி அற்புதம். புதிய முயற்சிகள் டக்கென்று ஏற்படுவதும், படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர், ஸ்போர்ட்ஸ் துறையை சார்ந்தவர்களுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய அற்புதமும் ஆனந்தமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம். கோளாறு பதிகத்தை நீங்களும் சொல்ல சொல்ல பெரிய தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்குறது. கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு. உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் நிச்சயமாக பெரிய பாதிப்புகள் அதிகமாக ஏற்படக்கூடிய ராசியில் மீனம் உண்டு. இரத்தபந்த உறவுகளுடன் சிறிய வாக்குவாதத்தை கூட வைத்து கொள்ளவில்லை என்றால் இந்த வாரம் அதி அற்புதமும் எல்லா விதத்திலும் ஏற்றம். எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.